மாணவர்களோட சார்பாகவும் அவங்களுக்கு ஆதரவாகவும் நீட் எதிர்ப்பு போராட்டத்துல பேச வந்த நடிகை சனம் ஷெட்டி அங்கிருந்து ரொம்ப கோவத்தோட வெளியே வந்தாங்க. நான் என்ன நீங்க ஆட்டி படைக்கிற பொம்மையா? 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, மைக்க புடங்கிட்டு துரத்துவீங்களான்னு கோவப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க பேசும்போது ஆவேசமான கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. நீங்க சொல்லிதான் நான் பேசணுமா? நான் என்ன உங்களோட பப்பட் மாணவர்களுக்கான போராட்டம்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. மாணவர்களுக்காக பேசினா போதும்னு தான் கூப்பிட்டாங்க. அதை தான் நாங்க பண்ணேன். ஆனா கூப்பிட்டு வச்சுட்டு ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வந்த என்ன ஜோக்கர்னு சொல்றீங்க. இதெல்லாம் வேதனையா இருக்கு. நான் ஒரு படம் பார்த்தா நான் ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் இருக்காரு, அவர் எத்தனை படம் எடுத்திருக்காரு அப்படின்னா அவரையும் ஜோக்கர்னு சொல்லுவீங்களா? நீங்க யாரு? நீங்க யாருங்க? நீங்க சொல்லி நான் பேசணுமா? am I your puppet? இல்ல எனக்கு புரியல. யாருங்க நீங்க? இல்ல நான் பேசணும். ஏங்க ஏன் சைடு நியாயத்தை நான் பேசணுங்க. மாணவர்களுக்காக பேசுங்கன்னா கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்போ அவரையும் சேர்த்து ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? ஜனநாயகத்துக்காக போராடுறோம் என்று சொல்றீங்க. ஆனா நான் மைக்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது மைக்க புடுங்கிட்டு போறீங்க. இதுதான் ஜனநாயகத்துல லட்சணமா? இப்படி கோவத்தோட வந்து பேசியிருக்காங்க. இல்ல இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல மைக்ல இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? நான் இங்க பொதுமக்களோட ஒருத்தராக தான் மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். இந்த மேடையை அரசியல் அஜெண்டாவுக்கு பயன்படுத்துற யாருக்கும் என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, மைக்க பிடுங்கி என்ன அங்கிருந்து துரத்திருங்க. இதுல இருந்து என்ன புரியுது? இவங்களோட ஜனநாயக லட்சணம் புரியுது. இவங்க ஜனநாயகத்துக்காக போராடல, ஏதோ ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு போராடுறாங்க. இவங்களோட சதி வலையில மாணவர்கள் யாரும் சிக்கிக்காதீங்க அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. இல்ல நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே நான் என்ன சொன்னேன்? I am here as a public. பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதா வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. துரத்திட்டாங்க, என்ன மைக்க புடுங்கி துரத்திருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. Don't fall for this trap. எனக்கு என்ன பேச தோணுதுன்னு உரிமை இருக்கோ அதை தான் நான் பேசுவேன். பேசக்கூட சுதந்திரம் கொடுக்காதவங்க சுதந்திரத்துக்காக போராடுறாங்களாமா. இது முற்றிலும் ஒரு போலியான போராட்டம். டெல்லியில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய 100% ஆதரவு மாணவர்களுக்கு மட்டும் இருக்குன்னு சனம் ஷெட்டி கோவத்தோட பேசியிருக்காங்க. மத்த ப்ரொடெஸ்ட் டெல்லியில என்ன நடக்குது எனக்கு தெரியல, நான் அங்க போகல. இப்போ சொல்றேன் 100% சப்போர்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். சல்யூட் டு சோனம் வாங்சுக். மகாத்மா காந்தி ரேஞ்சில நீங்க இருக்கீங்க சார். சல்யூட், ஹியூஜ் சல்யூட். ஏற்கனவே எல்லா இடங்கள்லயும் முதலமைச்சர் அவர்கள், அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்களை பதிவிட்டாங்க. அதை பரப்பியும் விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் கோவப்பட்டு முதலமைச்சர் அவர்களை தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. FDS படம் பார்க்க போறாங்க, ஆனா இதுக்கு வந்து மாணவர்களுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்றதுதான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டும் இருக்கு. போராட்ட காலத்துல உணர்ச்சி வசமா நிறைய நடிகைகள் எல்லாம் பேசினாங்க. தேவதர்ஷினி அவங்க கூட டெல்லியில நீட் தேர்வுக்கு எதிராக போராடுற இளம் மாணவர்களை ஒரு தாயோட மனதோட பார்க்கும்போது ரொம்ப வேதனை அடையுது. இந்த விவகாரத்துல தன்னோட சொந்த மகளோட பாதுகாப்பு குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் நினைக்கும் போது எனக்கு வயிறு கலங்குது அப்படின்னு பகிரங்கமா அவங்களோட கவலைய வந்து தெரிவிச்சிருந்தாங்க. மாணவர்களோட போராட்டத்துக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா தமிழகத்துல இருந்து முதலமைச்சர் அவர்களோட தரப்புல இருந்து எந்த ஒரு ஆதரவும் தெரிவிக்கல அப்படிங்கறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.